காலை வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தளம் கொட்டுக்கச்சி உபதபால் நிலையத்திலிருந்து கடிதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் தபாட்காரருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை. நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கைதியொருவர் தப்பியோட்டம். மகர சிறைச்சாலையிலிருந்து தப்பி சென்ற கைதிகள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. சீனாவின் சண்டோங் மாகாணத்தில் எண்ணெய் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து துப்புரவு பணிகள் முன்னெடுப்பு. புத்தளம் கொட்டுக்கச்சி உபதபால் நிலையத்தில் இருந்த பெரும் எண்ணிக்கையிலான கடிதங்கள் அருகிலுள்ள காட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் தபாட்காரருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தபால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கை தமக்கு நேற்று கிடைத்ததாகவும் அதன் பிரகாரம் செயற்பட உள்ளதாகவும் தபால்மா அதிபர் ரோகன அபேரத்ன தெரிவிக்கின்றார். புத்தளம் கொட்டுக்கச்சி பகுதியில் தபால் ஊழியர் ஒருவர் பொதுமக்களுக்கு விநியோகிப்பதற்கான வழங்கப்பட்ட ஒரு தொகை கடிதங்களை வீசியுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தபால்மா அதிபர் குறிப்பிடுகின்றார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை அதிகாரி ஒருவரை அந்த பகுதிக்கு அனுப்பி விசாரணைகளை முன்னெடுத்திருந்ததாக அவர் கூறுகின்றார். ஊழியர் ஒருவர் தனது கடமைகளை முறையாக செய்யாவிடின் அவரை பணி நீக்கம் செய்வதே சட்ட ரீதியான நடவடிக்கை என சுட்டிக்காட்டிய தபால்மா அதிபர் எதிர்காலத்தில் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்ததன் பின்னர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஊழியர் மீது விரைவில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து வடமேல் மாகாண பிரதி தபால் அதிபருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தபால்மா அதிபர் ரோகன அபேரத்ன மேலும் தெரிவிக்கின்றார். அனுராதபுரம் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் தபால் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்புக்கு உரிய தீர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. தம்முடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தொழிற்சங்க உத்தியோகத்தர்களின் கோரிக்கைகளுக்கு எழுத்து மூலம் வாக்குறுதி அளித்துள்ளதாக தபால்மா அதிபர் ரோகன அபேரத்ன தெரிவிக்கின்றார். இதனை கருத்தில் கொள்ளாது செயற்படும் ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தபால்மா அதிபர் கூறினார். அனுராதபுரம் விஹார கல்மில்ல கூலம் பகுதியில் 5 கொலை செய்த சந்தேக நபர் டிசம்பர் 9 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சந்தேக நபர் சார்பில் எந்தவொரு காரணத்திற்காகவும் சட்டத்தரணிகள் எவரும் ஆஜராகக்கூடாது தெரிவித்து நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. அனுராதபுரம் விஹார ஹல்மில்ல குளம் பகுதியில் 5 கொலை செய்த சந்தேக நபர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார். இந்த நிலையில் சந்தேக நபருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்களும் பிரதேசவாசிகளும் இணைந்து அனுராதபுரம் DS சேன்நாயக சந்தியிலிருந்து நீதிமன்ற வளாகம் வரையில் பேரணியாக சென்றனர். சந்தேக நபர் சார்பில் ஆஜராக வேண்டாம் என அவர்கள் அனுராதபுரம் சட்டத்தரணிகள் சங்கத்தை கேட்டுக் கொண்டனர். இதேவேளை ஆசிரியர் ஒருவரை முழந்தாளிட செய்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று புத்தளம் மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கு விசாரணை 27 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இரவு நேர தபால் ரயில் ஒஹியா மற்றும் இதழ்கஸ்கின பகுதிகளில் நேற்றிரவு செயலிழந்துள்ளது. சுமார் 3 மணித்தியாலங்கள் இதழ்கஸ்கின பகுதியில் இந்த ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனையடுத்து நேற்றிரவு 10 மணியளவில் ரயில் எஞ்சின் ஒன்று நானோயாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கின்றது. எவ்வாறாயினும் நேற்று நள்ளிரவு வரையில் ரயில் திருத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கைதியொருவர் தப்பி சென்றுள்ளார். பாதுகாப்புக்கு இருந்த உத்தியோகத்தர்களை ஏமாற்றி நோயாளர்களை பார்வையிட வருகை தந்தவர்களுடன் அவர் தப்பி சென்றுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம கூறினார். குறித்த கைதி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்வாறு தப்பி சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தப்பி சென்ற கைதியை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சந்திரரத்ன பல்லேகம தெரிவித்தார். இதேவேளை மகர சிறைச்சாலையிலிருந்து தப்பி சென்ற கைதிகள் மூவரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. கடும் மழை பெய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கடந்த சனிக்கிழமை இவர்கள் மூவரும் சிறைச்சாலையிலிருந்து தப்பி சென்றதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கூறினார். அவர்கள் 20, 9 மற்றும் 7 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதிகள் என அவர் குறிப்பிட்டார். சிறையிலிருந்து தப்பி சென்ற கைதிகளை கைது செய்வதற்காக விசேட குழு ஒன்று ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இந்த முறை விளைச்சல் அதிகரித்து காணப்பட்டமையினால் மாம்பழத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஒட்டு, புளி, விளாட்டு, அம்பலவி, கருத்து கொழும்பான், கிளிச்சொண்டு மற்றும் செம்பாட்டான் உள்ளிட்ட பல மாங்காய்கள் இனக்காய்த்து காணப்படுவதாகவும் அவர் கூறினார். பொதுநலவாய இளையோருக்கான பளுதூக்கல் சாம்பியன்ஷிப் போட்டியின் கனிஷ்ட பிரிவில் விமானப்படையைச் சேர்ந்த திலங்க பகலசிங்க தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் இந்த போட்டிகளில் 56 கிலோகிராம் எடைப்பிரிவில் போட்டியிட்டு அவர் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டார். இதே இடைப்பிரிவில் சிரேஷ்ட பிரிவில் போட்டியிட்ட அவர் வெள்ளிப்பதக்கத்தை சுவீகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனிஷ்ட மற்றும் சிரேஷ்ட என 2 பிரிவுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி விமானப்படையின் திலங்க பலகசிங்க கிளிக் அண்ட் ஜென்ஸ் மற்றும் சினஸ்ட முறையில் 241 கிலோகிராம் எடையை தூக்கியிருந்தார். இதே இடைப்பிரிவின் கிளிக் அண்ட் ஜென்ஸ் முறையில் 233 கிலோகிராம் நிறையை தூக்கி ஆற்றலை வெளிப்படுத்திய ராணுவ படையைச் சேர்ந்த சங்கீத் விஜயசூரிய கனிஷ்ட பிரிவின் வெண்கல பதக்கத்தை வெற்றி கொண்டார். நாட்டில் நிலவும் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கும் வெதர் ஃபர்ஸ்ட் தொகுப்பு அடுத்து. இலங்கையின் அழகிய எழில் கொஞ்சம் பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.